ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிலக்கடலை அறுவடை பண்ணதை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அந்த நிலக்கடலையை எப்படி மிஷினில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக எடுத்தேன்னா, சில பேருக்கு கடலை ஆயில் நம்ம மனிதர்கள் தான் சில காலமாக நம்ம ஆஞ்சிட்ருந்தோம். இப்போ என்னென்னா மிஷின், அதாவது மிஷின் மூலயமா நம்ம கடலை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொடி இருக்கு இல்லையா, ஆஞ்ச கொடியெல்லாம் ஒரு பிளேஸில் கொண்டு எல்லாத்தையும் சேர்த்துடணும். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினை ஒரு எம்டி பிளேஸில் நிறுத்திக்கணும். அந்த கொடி அள்ளியிலே அங்கே போட இந்த வேஸ்ட்டான கொடியெல்லாம் இந்தாண்ட சைடு வரும். கடலை இருக்கு இல்லையா, அந்த கடலெல்லாம் இந்த சைடு வழியாக வரும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வேர்க்கடலை அடிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். கடன்னு அள்ளி போடணும், சீக்கிரமாக அள்ளி போடணும். அதே மாதிரி கடலையும் சீக்கிரம் வந்துடும். எடுத்து தூக்கி கொட்டிடணும். இந்த மாதிரி யார் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நிலக்கடலை இயந்திரத்தில் அடிக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டேறீங்க. உங்களுக்கு எப்படி வீடியோஸ் வேணும்னு சொன்னாலும் நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடலாம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்காவது பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயங்களுக்கு லைக் பண்ணுறீங்க. விவசாயத்துக்கு லைக் பண்ணால் என்ன, நம்மளுடைய உணவுப் பொருள் தானே. இந்த உணவுப் பொருள் நாங்கள் மட்டுமா சாப்பிட போகிறோம், விளைவிச்சு உங்கள்கிட்ட தான் கொண்டு டேரெக்டாக கமிட்டியில் தான் கொண்டு போய் போடுவோம். கமிட்டியில் போடுறது மூலயமா அது வியாபாரிகள் வாங்கி சில பல மக்களுக்கு தான் போய் அது சேரும். இப்போ உற்பத்தி செய்கிறது எல்லாமே நாங்களே வச்சுக்கிறது கிடையாது. அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுடலாம். விவசாயிகளுக்கு கம்மியானது தான் வரும். ஆனால் அதுக்கு மெருகேற்றி அதை எப்படி சொல்கிறதுனா, மதிப்பு கூட்டி விற்கிறவங்களுக்கு தான் அதிக லாபமே. இப்போ ஒரு வேர்க்கடலை இருக்குது, அந்த வேர்க்கடலை கொண்டு ஒரு மூட்டை உரிக்காத வேர்க்கடலை 3200 தான் போகுது. உரித்து பயிராக இருக்கிற வேர்க்கடலை ஒரு கிலோவே ஒரு 135 ஒரு 140 இந்த ரேஞ்சுக்கு தான் போகுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் போது நமக்கு என்ன லாபம் வரும்? இந்த மிஷின் 1 ஹவருக்கு பார்த்திங்கன்னா 1800 1800 1 ஹவருக்கு இந்த மிஷினோடைய வாடகை. ஆனால் அந்தளவுக்கு கடலை வருமாங்கிறது டவுட்டு தான். நாங்கள் அள்ளி போடும் பொழுது மேலெல்லாம் அள்ளி போட்டாங்க. ஃபீமேல் நாங்களாம் என்ன பண்ணோன்னா, அந்த கடலை எடுத்துகிட்டு நம்ம படுதாவில் விரிச்சு போட்டு கொட்டினோம். அதாவது அள்ளி போடும் பொழுது ஃபாஸ்ட் வேணும், அது நம்மளால் முடியாது. ஆம்பளைங்க தான் அவ்வளோ சீக்கிரமாக அள்ளி போடுவாங்க. அள்ளி போடும் பொழுது ஸ்பீட்னஸ் இருந்தால் மட்டும்தான் மிஷின் நல்லா சுற்றும். அதனால் மிஷின் எந்த அளவுக்கு சுற்றுதோ அந்த அளவுக்கு ஸ்பீட்னஸ் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். நான் ஏன் இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, இந்த மிஷின் அடிக்கிற இயந்திரத்தில் சாங் ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரிலாம் கடலை வரும் பாருங்கள். இந்த சைடு இந்த தூசி தும்பட்டையாக இருக்கிறதெல்லாம் இந்த சைடு வழியாக வந்துடும். அப்போ இந்தாண்ட சைடும் ஒரு வேலை வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த கடலை எப்படி வருமா, இந்த கடலை எப்படி வரும். அந்த கடலை கொஞ்சம் தூசியாக வரும், இந்த கடலை கொஞ்சம் க்ளீனாக வரும். இந்தாண்ட சைடு வேஸ்ட்டு கொடியெல்லாம் வரும். இந்த வேஸ்ட்டு கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடியில் பார்த்திங்கன்னா நிறைய பயிர்கள் வேஸ்ட் ஆகும். அதை நம்ம பொறுக்கி எடுக்கும் பொழுது நமக்கு ஏதாவது இந்த எண்ணெய் ஆடை தேவைப்படும். ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுக்கி எடுக்கிறதுக்கு முடிஞ்சவங்க பொறுக்கி எடுப்பாங்க, சில பேர் அப்படியே விட்டுடுவாங்க. இந்த வேர்க்கடலையை இந்த கொடி அள்ளி போடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு செம்ம ஸ்பீட்னஸ் வருங்க. ஸ்பீட்னஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் கடலை அடிக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம வெயில், சொல்லவே முடியல, அந்தளவுக்கு வெயில். என்ன பண்ணுறது, தலையிலலாம் துணியை போட்டுட்டு தான் உட்காந்துருந்தோம். ஒரு நாள்லேயே எங்களுக்கே அடையாளம் தெரியல. இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்ட மாரி வந்திருக்கேன்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. கொடி அள்ளி போட்டு ஒரு நாள் வெயிலில் போனாலே அவ்வளோ வெயில் இருக்குது. இந்த வெயிலில் நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறதுங்கிறது ஒரு விவசாயினால் மட்டும்தான் முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் காலைல ஸ்லிப்பர் போட்டிருக்கேன்னா, செம்மையாக சுடுதுங்க அந்த இடத்துல. அதனால தான் செப்பல் போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கணுங்கிறதுக்காக. இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு வர்றது கொஞ்சம் க்ளீனஸாக வரும். இந்த சைடு வர்றது கொஞ்சம் தோல் இந்த மாதிரி வரும். இது தக்காளி நம்ம கொல்லையில் இருந்துச்சுல, அதை பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கீரை விதை, அதாவது தண்டுக்கீரை விதை, அந்த தண்டுக்கீரை விதையை எடுத்து வச்சு காய வச்சோன்னா நம்ம கீரை விதைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வைஷு பாப்பாவுக்கு கம்மல் போட்டுட்டு இருந்தேன்.
நாங்கள் இந்த மாதிரி கடலை அடிச்சுட்டே இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா மயில் வந்ததுங்க. அந்த மயில் ஜூம் பண்ணி எடுத்தது கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மயில் வந்து அவ்வளோ அழகாக, எவ்வளோ நீட்டு தோகை, இந்த மயில் கழுத்து கலர், அந்த ஃபெதரு, அந்த இறகு, அதோடைய கால், அதோடைய கழுத்து, அந்த கொண்டை, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கால் எவ்வளோ அழகு, கால் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கொல்லைக்குள்ளே போனதும் இது க்ரீனாக இருக்கா, அந்த மயிலும் க்ரீனாக இருக்கா, ஒன்றுமே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்களேன், அதோடைய தோகை எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள். அது எங்கே போகுது, தோகை எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்களேன். அந்த தோகையை பார்க்கும்பொழுதே ஒரு தனி சந்தோஷமும் ஒரு தனி உற்சாகமும் வரும். யாருக்கெல்லாம் மயில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மயில் வந்து தூரமாக நடந்து போயிட்டுருக்க வரைக்குமே நான் வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். காஷ்மீர் மயில் வந்து உள்ளே போய் நிறையா அந்த கடலெலாம் இருந்துச்சுல்ல, அந்த கடலையெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஆடு பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து ஆடு நிறையா வர ஆரம்பிச்சிடுச்சு. கொல்லைக்கு வந்து நிறையா செடியை வந்து சாப்பிட்ருதுங்க. அதனால் அது எங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தூரத்துலேருந்து பாருங்களேன், அந்த மயிலோடைய கழுத்து மட்டும் தனியாக தெரியுது லாங்காக. மயில் எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் அந்த மயிலோடைய கழுத்து மட்டும் அழகாக தெரியுது. உங்களுக்கு மயில் கழுத்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மயில் வந்து கொல்லைக்குள்ளே நிற்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, மனிதர்களுக்கு மயில் வந்து பயப்படவே மாட்டேங்குது. கடலையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பொறுக்கி அது பாட்டு சாப்பிடுதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை வந்து எடுத்தாங்க இல்லையா மண்ணிலேருந்து, அதெல்லாம் வந்து அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இப்படி அடுக்கி வைக்கும் பொழுது தான் கொடி அள்ளும் பொழுது ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாரீ, அதாவது ஒரு பழைய சாரீ எடுத்து லாங்காக விரித்து போட்டு அதுக்கு நடுவில் இந்த கொடி அள்ளி வச்சு அப்படியே கட்டி கொண்டு போய் மிஷின் எங்கே அடிக்குதோ அந்த இடத்துல கொண்டு சேர்த்துருவாங்க. இதுதான் வந்து வேர்க்கடலை அள்ளும் விதம். இங்கே வந்து கொடி பிடுங்கிட்டே இருக்காங்களா, அந்தாண்ட வந்து கொடி எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொடி வந்து ஒரு நாள் வாடணும். அது வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா அந்த கடலை வந்து உடப்படும், மிஷினில் படும் பொழுது. இந்த செடி கொஞ்சம் வாடிச்சுன்னா அந்த கடலை வந்து உடைக்கும் பொழுது வாடாது. அதுக்காக தான் வந்து ஒரு நாள் காய வச்சு போடுவாங்க. சில பேர் வந்து பச்சையாக அவிச்சு சாப்பிட்றதுக்குலாம் இந்த கடலை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கடலை காஞ்சிடுச்சு. இந்த கடலையை பொறுத்தளவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் பலவிதமான நல்ல சத்துக்கள் இருக்குது. இது வந்து நமக்கு பேட் கொலஸ்ட்ராலை வந்து நமக்கு வந்து ஸ்டே பண்ண நம்ம உடம்புல விடாது. இது எவ்வளோ கடலை சாப்பிட்டாலும் இது உங்களுக்கு எல்லாமே வந்து குட் கொலஸ்ட்ரால் தான். அதனால ஹார்ட்டுக்கு இதுக்கெலாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நிலக்கடலை எடுத்துக்கும் பொழுது அவ்வளோ நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். நமக்கு வந்து நிலக்கடலைங்கிறது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதை வந்து நிறைய சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல்லாம் இருக்குது. பீனட் பட்டர், பீனட் கேக், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. இந்த பீனட் பட்டர் வந்து நம்ம ஃபாரினில் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க மதிப்பை கூட்டி செய்யும் பொழுது நம்ம நிறையா சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் சட்னியாக செஞ்சு சாப்பிட்டிங்கனாலே உங்களை மார்னிங் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குமோ அந்த ப்ரோட்டீன் கிடைக்கும். நீங்கள் வேர்க்கடலை சட்னி எடுக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வேர்க்கடலை சாப்பிடும் பொழுது நமக்கு பசி வந்து ஸ்நாக்ஸ் சுண்டல், வேர்க்கடலை சுண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணும். அண்டு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்குலாம் இந்த நிலக்கடலை கொடுக்கும்பொழுது அவங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க வந்து நல்லா போன் வெயிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் பூஸ்டியாகவும் ஆகுவாங்க. இந்த மாதிரி அழகாக அடுக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஈஸியாக, அதாவது அந்த அள்ளிட்டு போவாங்கள்ல, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் பிடுங்குறவங்க வந்து இந்த மாதிரி அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நிலக்கடலை அடித்து உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக ஒரே ரோவாக ஒரே மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் என்ன இருக்குன்னா, முருங்கை செடி இருக்குங்க. இந்த வேர்க்கடலை செடி இப்படி அடுக்கி வைக்கிறது மூலயமாவும் பிடுங்கிறது மூலயமாவும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா டைம் சேவ் ஆகும். இப்போ எதுக்கு இப்போல்லாம் வந்து யாரும் வந்து விவசாயத்துக்கு நிறைய பேர் ஆளே வரமாட்டுறாங்க. அதனால தான் அந்த மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆள் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சாங்களா, இல்லை மிஷின் வச்சதால் ஆள் வரமாட்டாங்களான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி, உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடலை வந்து எப்படி விளைஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சு போயிடும்.
மேலே செடியெலாம் வந்து தழலாக இறங்கி வெறும் குச்சி மட்டும் இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் சரியான பக்குவம் நம்ம வேர்க்கடலை விளைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஒரு ஒரு செடியாக நம்ம பிடுங்கி தான் வேஸ்ட் பண்ணணும் கிடையாது. வேர்க்கடலையை வந்து செடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது விளைஞ்சிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்க விவசாயத்துக்கு. விவசாயம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். விவசாயம் பண்ணி மக்களுக்கு வந்து நீங்கள் விவசாயம் தானே பண்ணுறீங்க, அதில் என்ன கஷ்டம்னு கேட்காதீங்க. விவசாயம் பண்ணாலே கஷ்டம்தான். இப்போ விவசாயம் இந்த கடலை எடுத்துக்கொண்டு நம்ம மார்க்கெட்டில் போட்டாலும் இப்போ நமக்கு உடனே பைசா வரப்போகிறதில்ல. 1 வீக் ஆகும். ஆனால் நம்ம அடித்தவங்களுக்கோ இல்லை கடலை எடுத்தவங்களுக்கோ எல்லாருக்குமே உடனே தான் பே பண்ணி ஆகணும். இப்போ ஒரு விவசாயத்துக்கு அதாவது ஒரு நாள் வந்து களை வெட்டினாலும், அதாவது ஒரு நாள் கிடையாது, 6 to 10 ஒரு சேல்ரி ஃபுட்டு டீ பஜ்ஜி. அதே மாதிரி 10 to 12 ஒரு சேல்ரி ஃபுட்டு பஜ்ஜி. அப்போ திருப்பி வந்து 1 to 2 to 3 அப்படின்னா ஒரு சேல்ரி, 3 to 5னா ஒரு சேல்ரி. இந்த மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து கிராமத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பை ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல்.